தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 7 மாதங்கள் நம்மை காத்து இந்த 8ஆம் மாதத்தினுடைய முதல் ஆராதனையை கிருபையாய் நமக்கு தந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய இரக்கங்களும் தேவனுடைய கிருபைகளும் நம்மேல் பெரிதாக இருக்கிறதுனாலே கர்த்தர் 7 மாதங்களை முடித்து இந்த 8ஆவது மாதத்தின் 3ஆம் நாளை காண செய்தாரே. அந்த நல்ல தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய கிருபையையும் மாறாத தம்முடைய இரக்கத்தையும் உங்கள் மேல் என் மேல் காண்பித்து இதுவரையும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்தாரே, இதுவரையும் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தாரே. அவருடைய எல்லா வழிகளுக்காக நீங்கள் நானும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். நாம் இந்த மாதம் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 33 verse 12. பெஞ்சமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். பெஞ்சமினை குறித்து அழகாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை எல்லைகளிலே வாசமாயிருப்பார். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளதாக்குவார். நம்முடைய எல்லைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துரு உட்புகுதலிராதபடி வேலை அடைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். நீங்கள நானும் கூட அவரோடு கூட சுகமாய் தங்கியிருக்கணும். அவர் அவனை எந்நாளும் காப்பாற்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்நாளும் கர்த்தர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நம்முடைய எல்லைகளிலே, நம்முடைய பவுண்டரியில், நம்முடைய பார்டரில் கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவன் வாசமாயிருப்பாராம். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண ஆசரிக்கிற தேவன். கர்த்தர் நம்மோடு கூட வாசமாயிருக்கிற விரும்புகிற கர்த்தர். அவர் எவ்வளோ நல்ல தெய்வம். ஆனபடினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கிருபையை நாம் நினைப்போம். என்னோடு வாசமாயிருக்கிறவரே, எனக்குள் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் எல்லைகளில் வாசமாயிருக்கிறவரே, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எல்லைகளிலே அவர் வாசமாயிருக்கட்டும். வேதத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே எங்களுடைய எல்லையில் வர வேண்டாம், ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லி விரட்டின ஒரு கூட்டத்தாரை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு வாசிக்க முடியும். மார்க்கு 5:15 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 17 மார்க் காஸ்பல் சாப்டர் 5 verse 17. அப்பொழுது எங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிசாசு பிடித்த வந்த ஒரு மனுஷன் இயேசு சுஸ்தமாக்கினார். அவனுக்குள்ளிருந்த ஆவிகள் பன்றிகளுக்குள்ளே போய் கடலில் விழுந்தது. இப்போ பிசாசு பிடித்தவன் சுஸ்தமாகி வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, புத்தி தெளிந்து உட்கார்ந்திருக்க கண்டு, பிசாசு பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்ட ஜனங்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இருக்காதீங்கப்பா, ஓடிருங்க, வேண்டாம், எங்கள் எல்லையை விட்டு போயிருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இதே சம்பவத்தை லூக்கா 8ஆம் அதிகாரத்திலேயும் நமக்கு படிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 8 verse 34. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எவ்வளோ முட்டாள்தனமான காரியமாக இருக்கிறது. ஒரு அற்புதம் செய்த இயேசுவை எங்கள் ஊருக்கு வேண்டாம், எங்கள் எல்லைகளுக்கு வேண்டாம், எங்களை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல தான் ஒரு நாள் பேதுரு கூட இந்த இயேசுவை அறியாத நாட்களிலே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக் 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதம் நடந்தது, சுகம் கிடைச்சது. ஜனங்க சொல்றாங்க, எங்களை விட்டு போயிருங்க. அந்த பட்டணத்தார் பிசாசு பிடித்தவன் விடுதலை ஆக்கப்பட்டதை கண்டு, பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டு பயந்து, ஐயோ இயேசுவே எங்களை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பேதுரு வெறும் கடலில் மீன் பிடித்து ஒன்று கிடைக்கல, முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்கல. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொன்னபடி வலை கிளியத்தக்கதாய் பிடித்தான். படவிலிருந்து இறங்கி வந்து காலில் விழுந்து சொல்றான், எங்களை விட்டு போயிரு, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும், என்னை விட்டு போயிருங்க என்றவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானா இருந்தா சொல்லியிருப்பேன், இந்த இயேசு என் கூடவே இருந்தார்னா, இந்த இயேசு நம்ம கூடவே இருந்தா நமக்கு டெய்லி நல்ல மீன் பிடிக்கலாம், டெய்லி படகு நிரம்பும், வலை கிளியத்தக்கதாய் சம்பாதிக்கலாம், ஆசீர்வதிக்கப்படலான்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் இவன் ஏன் இப்படி சொன்னான்னு தெரியல. உங்கள் வாழ்க்கையில் இயேசு வேணுமா வேண்டாமா? பெஞ்சமினே, உன் எல்லைகளிலே அவர் வாசமாக இருப்பார். பெஞ்சமினுடைய எல்லையிலே, பெஞ்சமினுடைய பார்டரில், பெஞ்சமினுடைய கர்த்தர் ஸ்தோத்திர பவுண்டரியில் கர்த்தர் வாசமாக இருப்பாரா? அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உன் வேலை ஸ்தலத்தில், கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னுடைய பிஸ்னஸில் உன்னோடு கூட கர்த்தர் வாசம் பண்ண போகிறார். உன் எல்லைகளில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். உன்னை வாசம் பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு 2 கூட்டத்தாரை பார்த்தோம். போயிடுங்க போயிடுங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் வேதத்தில் எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்தாரை குறித்து படிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஜெரமியா சாப்டர் 14 14 8 9, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறாங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசி போலவும் ராத்தங்கு இறங்குகிற வழிப்போக்கனை போலும் இருப்பானேன். நீர் விடாய்த்த புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, இப்படி நாம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். இங்கே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். ஆனால் கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் மௌனமா இருக்கிறார். விடாய்த்த புருஷனை போல, ரட்சிக்க மாட்டாத புருஷனை போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் ஏதோ பலனற்றவரை போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருக்கிறார். இப்ப ஜனங்க கெஞ்சுறாங்க, எங்கள் நம்பிக்கையே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல ரட்சகரே, ஒரு காலத்தில் எங்களை ரட்சித்தீரே, விடுதலையாக்கினீரே, இப்ப ஏன் ஆண்டவரே நீ மௌனமா இருக்கிறீர்? ஏன் விடாய்த்த புருஷனை போல இருக்கிறீர்? ரட்சிக்க மாட்ட பராக்கிரமசாலி தான், ஆனா எங்களை ரட்சிக்க மாட்டேங்கிறீரே. ஆனாலும் சொல்றாங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னைக்கு கூப்பிடுவோம். எங்க எல்லைகளிலே வாசம் பண்ணுங்க, எங்க வீட்டில் வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. கர்த்தரை கூப்பிடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள பெஞ்சமினுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்வோம். இன்னைக்குள்ள வாங்கப்பா, எங்க எல்லைகளிலே தங்கிருங்க, எங்க வீட்டில் தங்கிருங்க, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. வாசம் பண்ணக்கூடாதபடி எந்த தடைகள் இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பா.
வாங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. ஆண்டவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை, நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஜெயம். நீர் எங்களுடைய எல்லைகளில் உலாவும், எங்களுக்குள்ளே உலாவும். கூப்பிடுவோம். இன்னொரு மனுஷன் ஆபிரகாம், ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, ஒரு நாள் உஷ்ண வேளையிலே, பகலின் உஷ்ண வேளையிலே தன்னுடைய கூடாரத்திலே அவன் உட்கார்ந்திருக்கிறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு 3 புருஷர்கள் அவனுடைய கூடாரத்தை நோக்கி வருகிறதை குறித்து படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெனிசிஸ் chapter 18 verse 1, 2 and 3. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போகாதிரும். கெஞ்சுகிறான். தரை மட்டும் விழுந்து குனிந்து கேட்கிறான், உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எங்களை விட்டு கடந்து போகாதீங்க ஆண்டவரே, எங்களை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறான், எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவும் தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவும் தகப்பனே. உங்க கிருபதா எங்களை தாங்கணும், கிருபதா எங்களை தாங்கணும், சமூகம்தா என்ன நடத்தணும் நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. கர்த்தர் நம்ம விட்டு கடந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை போல கூப்பிடுவோம், எங்களை விட்டு போகாதிரும், எங்களோட தங்கிரும். ஒரு அபாலக்க சத்துராயினியா. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதம் கூப்பிட போறீங்க? கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும், கர்த்தர் நமக்குள்ளே தங்கி இருக்கணும், கர்த்தர் நம்ம விட்டு போகக்கூடாது. எங்களை விட்டு கடந்து போகாதீங்க ஆண்டவரே என்று கூப்பிட்டான். இந்த தெய்வத்தை அவன் வேண்டி வருந்தி கேட்டுக்கொண்டதினாலே அவர்கள் அவன் கொடுத்த எல்லாவற்றையும் புசித்து அவனை ஆசீர்வதித்தார்கள். அவனுக்கு நிறைய நன்மைகள் ஆபிரகாம் ஐயாவுக்கு இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று இல்லை, உன்னையும் என்னையும் தேடி வருகிற கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட தங்கி இருப்பார். ஆனால் நீங்கள் இருக்கிறதை உங்களுக்கு கொடுப்பதற்காக அல்ல, உங்களுக்கு என்ன இல்லையோ அதை கொடுத்து உங்களை என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார். இந்த இயேசுவை பிடித்து கொள்வோம், இந்த ஆண்டவரை பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போகாதீங்கப்பா, எங்களோடு தங்கிருங்கப்பா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் நமக்குள்ளே உலாவட்டும், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணட்டும், கர்த்தர் நமக்குள்ளே தங்கி இருக்கட்டும். ஷிபா ரபா லனா கத்துனாயினியா லிமந்துரபல கத்துனாயினியா. எத்தனை பேர் இந்த காலையில இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்க போகிறோம்? தங்கிருங்கப்பா. Abide with us, Lord. எங்களோட தங்கிருங்க, எங்க எல்லைகளிலே வாசம் பண்ணுங்க. ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டத்தார் இயேசுவிடத்தில் விதமாய் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வரைக்கும் படிக்கும்போது, அங்கே எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவை பார்த்து வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
என்ன கேட்டுக்கிட்டாங்க, எங்களோட தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, தங்கிரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் 29வது வசனம் 24-29, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எம்மாவூருக்கு போன சீஷர்கள் அவர்கள் கலங்கி சோர்ந்து போய் விடாய்த்து போய் போனார்கள். அவர்கள் கூட இயேசு ஒரு வழிபோக்கனை போல பேசிக்கிட்டு வந்தார். இயேசு அவர்களோடு கூட நடந்து வந்த போதே, அவர்களோடு சம்பாஷித்த போதே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுனா இப்ப கர்த்தருடைய வார்த்தையில இருதயம் கொழுந்து விட்டு எரியும், இருதயம் பொங்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேசினாலே எப்படின்னா, அவங்க கூட தங்கி இருந்தா, சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, எங்களோட தங்கிரும். இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க, வருந்தி கூப்பிட்டாங்க. அவங்கள கர்த்தர் ஸ்தோத்திரம் வருந்தி கேட்டதை ஏற்றுக்கொண்டு இயேசு அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். ராத்திரி சாப்பிட்ற நேரத்தில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவளுக்கு கொடுத்தார். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு நம்மோடு தங்கியிருந்தால் ஆத்ம கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இயேசு நம்மோடு பேசினால் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இயேசு நம்மோடு தங்கியிருந்தால் நம்முடைய கண்கள் குருடாகாது. 2 கொரிந்தியர் 4:4 மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனக்கண்களை குருடாக்கினான் என்று படிக்கிறோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள, வேதத்தை புரிந்து கொள்ள, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள இயேசு நம்மோடு இருப்பாரானால் கண்கள் திறக்கப்படும். தாவீதின் வாஞ்சை அதுதான். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும் என்று கேட்டார். கண்களை திறந்தா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட, உடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய, உடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய இந்த இயேசுவை கூப்பிடுவோம். சீஷர்களை போல கூப்பிடுவோம். எங்களோடு தங்கிகிறோம். அபாய்ட் வித் us Lord. எங்களோட தங்கிகிறோம். கர்த்தர் நம்மோடு தங்கியிருந்தா, கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணினார். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய சுபிட்சம். கர்த்தரை கூப்பிடுவோமா? கர்த்தரை கூப்பிடுவோமா? இன்னொரு ஸ்திரீ சகோதரி இயேசுவை கூப்பிடுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலேயும் 4ஆம் அதிகாரத்திலேயும் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் சூலமித்தியால் இயேசுவை அழைக்கிறதை குறித்து நமக்கு படிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் 16வது வசனத்திலே நேசரை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஃப்ரெஷஸ் ஃப்ரூட்ஸ். நேசர் தோட்டத்துக்கு வரட்டும், அவர் வாடையாய் வரட்டும், தென்றலாய் வரட்டும். நேசரே வாரும். இன்னும் 7ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது நேசர் இன்னும் அழைக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 11 முதல் 13 வரைக்கும். சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 7 verse 11 to 13. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயின் பழம் வாசனை வீசும். தமது வாசல் கண்டரையிலே
புதியவைகளும் படைவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். நேசரே வாரும். ஓ beloved come, கூப்பிடுகிறார். நேசரே, உச்சிதங்களை உமக்கு வைத்திருக்கிறேன். நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, தோட்டத்துக்கு வாரும். பழவைகளும் புதிவைகளுமான அருமையான கனிகள் இடத்துல இருக்கு. அதெல்லாம் உமக்கு தருவேன். ஆண்டவரே வாருங்கப்பா. நேசரே, தோட்டத்தில் வாருங்க. என் சபையாகிய தோட்டத்தில் வாருங்க. சபையாகிய தோட்டத்தில் வந்து வீசுங்க. நேசரை கூப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெஞ்சமினை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவன். அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவன் என்னால் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பான். பிரியமானவர்களே, பெஞ்சமினை போல இன்றைக்கு நாம் இயேசுவை கூப்பிடுவோம். எங்களுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள தங்கிரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை போல கூப்பிடுவோம். எங்களை விட்டு போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல வேண்டிக் கொள்வோம். உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்ததானால் எங்களை கடந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல மாத்திரமல்ல, சுலமத்தியால போல கூப்பிடுவோம். வாருங்க நேசரே, கூப்பிடுவோம். தோட்டத்தில் வரட்டும், ஜீவியத்தில் வரட்டும், நம்முடைய குடும்பத்தில் வரட்டும், எல்லைகளில் வரட்டும். இயேசு வேண்டாம் சொல்ல வேண்டாம், வேண்டாம் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு மூன்றாவது ஒரு கூட்டம் இயேசு வேண்டாம். ஒரு கூட்டம் இயேசு எங்களுக்குள்ள தங்கி இருக்கணும். எம்மாவூர் சீஷர்களை போல எங்களோடு தங்கிரும் என்று கேட்போம். ஆனா இன்னொரு கூட்டத்தார் கதவே திறக்காம இருக்கிறாங்க. கர்த்தர் தட்டுகிறார். இதோ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளும் புறம்புமான நல்ல மேய்ச்சலை அவன் காண்பானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சபை கர்த்தர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். சபையே, நீ கதவை திற. சபையே, நீ கதவை திற. லவோதிக்கேய சபையே, நீ கதவை திறக்க வேணும் என்று கேட்கிறார். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் உன்னோட போஜனம் பண்ணும்படி, உம்மோடு கூட வாசம் பண்ணும்படி, உனக்குள்ள பிரவேசிக்க அவர் ஆசையா இருக்கிறார். கதவை திறப்பாயா? கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, என் தலை பனியினாலும் இரவில் பெய்யும் தூறலினால் நனைகிறது. கதவை திற. அவள் வஸ்திரத்தை கலற்றினேன், எப்படி அழுக்காக்குவது? பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவது? நான் நித்திரை பண்ணினேன், இருதயமோ விழித்திருந்தது என்று புலம்பிக்கிட்டு இருக்கிறார். நேசர் போயிட்டார். கிராதின் வழி அவருடைய கைகளை கண்டேன், ஏன் திறக்கல? பின்மாற்ற ஜீவியம். நீங்களும் நானும் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம்? கர்த்தரை வேண்டான்னு சொல்ற ஒரு இடத்துல இருக்கிறோமா? வாரும், எங்களோடு தங்கிரும் என்று கூப்பிடுகிற இடத்துல இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கர்த்தர் தட்டியும் திறக்காத இடத்துல மணவாட்டியை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லவோதிக்கேய சபையை போல அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் வேண்டாம் என்று சொல்லுகிற கூட்டத்தில் அல்ல. ஆண்டவரே, நீ தட்டியும் திறக்காத கூட்டத்தில் அல்ல. நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். எங்களே தங்கிரும். அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர விரும்புகிறோம். எங்களுக்குள்ள வந்து தங்கி எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதியும், என்னால் காப்பாற்றும், எங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணும், எங்களை ஆண்டவரே எல்லைகளிலே உள்ளாவி வாசம் பண்ணும். எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஜீவியத்தில் கர்த்தாவே, நீர் வாசம் பண்ணக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி, ஆண்டவரே, எங்களை விட்டு போகுகிற தீட்டான அனுபவங்கள், அசுசியான அனுபவங்கள் எங்களை விட்டு நீக்கி எங்களை சுத்திகரித்து உங்களை பாத்திரம் எங்களை மாற்றும்.
எங்கள் எல்லைகளில் வாசம் பண்ணும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், தங்கி எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தும். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்கள் மேல் பிரியமாயிரும், கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.